வந்தால இருந்து உங்க அக்கா வச்சு ஆடிக்கிட்டு இருக்கீங்க. ஆமா. ஒரே ஆட்டம் ஆடிக்கிட்டு இருக்கீங்க. இவ்வளவு ஆளா ஆடுறீங்களே, உங்களுக்கு எல்லாம் ஆயிருச்சா, ஆகலையா, தொங்கிருச்சா, தொங்கலையா, பட்டாவா, புறம்போக்கா, சொந்த ஊரு, எந்த ஊரு? ஆனாதான் தொங்கி இருக்கும்ல. ஏய், கல்யாணம் ஆனாதான் தாலி தொங்கி இருக்கும்லடா முட்டா பயலே. ஐசி அப்படியா? சோறு திங்கிறியா, சோத்த விட்டு சுண்டல கடிக்கிறியா? சுண்டல், திஸ் சுண்டல், தீசார் சுண்டல். ஏய் தங்கச்சி, அண்ணாச்சி நல்ல அழகா ஆறி அழகா பேசுறீங்க. ஆமா. உங்க அக்கா வச்சு 4 பேர் வந்திருக்கீங்க. ஆமா. இவ்வளவு அழகா ஆறியல்ல? ஆமா. இந்த அளவுக்கு ஆறியல்ல? ஆமாடா. யாருக்கிட்ட பாடுறிய, யாருக்கிட்ட பேசின்னு பார்த்து பேசுங்க தங்கச்சி. அடே அப்பா. ஆமா, நான் யார்? ஆம்பளனா நீ பெரியாளா? ஏய், உலகத்துல வந்து ஆம்பளை தான் பெருசு. உலகத்திலே பொம்பளைக்கு தான் பெருசு. ஆண் இல்லாம பொம்பளைக்கு தான் மனசு பெருசு. ஆம்பளைக்கு தான் பெருசு. ஆம்பளைக்கு மீச பெருசா இருக்கலாம். ஆம்பளைக்கு தான் பெருசு. அண்ணே தாத்தா, ஆம்பளைக்கு தான் பெருசு. அதான் உண்மை. பொம்பளைக்கு தான் பெருசு கிடையாது. எங்க வா காமி பாப்போம். ஏய், பொம்பளைக்கு மனசு பெருசு. பாவா மனசு தான். தங்கச்சி, என்னடா உனே சிந்தைங்க? ஆம்பளை தான் பெருசுன்னு என்ன சொன்னே? இங்க பாரு. உலகத்திலே வந்து ஆம்பளை தான் பெருசு. உலகத்திலே பொம்பளை தான் பெருசு. ஆண் இல்லாம பெண் வாழ முடியாது. இந்த பெண் இல்லாட்டி ஆம்பளையால ஒண்ணுமே செய்ய முடியாது. எதையும் சாதிக்க பிறந்தது இந்த ஆம்பளை தான். இந்த இடத்துல நிரூபிச்சு காட்ட முடியும். எதையும் செய்ய துணிறவ பொம்பளை தான். இந்த இடத்துல நாங்க நிரூபிச்சு காட்டிட்டோம். ஆண் இல்லாம பெண் வாழ முடியாது. பொம்பளை இல்லாட்டி ஆம்பளை கவுட்டுக்குள்ள கைய வச்சுட்டே படுக்கணும். பாப்பமா? பாப்பமா? ஆம்பளை பெருசா பொம்பளை பெருசா பாப்பமா? உலகத்திலே சக்தி தான்டா பெருசு. கிடையாது, சிவன் தான் பெருசு. சக்தி தான் பெருசு. சிவன் இல்லாம சக்தி வாழ முடியாது. அந்த சக்தி இல்லாட்டி சிவன் சிவனேனே இருக்கணும். ஒரு சட்டியை தூக்கி போட்டு அடிச்சு நொறுக்கி புரிய நொறுக்கி. வசந்த், இந்த ஓட்டல வேற ஆள்கிட்ட ஓட்டிக்க. வசந்த், நீ நினைக்கிற மாதிரி 50 ரூபா ஜட்டி 60 ரூபா ஜட்டிலாம் இல்ல. ஆதிபராசக்தி. ஆதிபராசக்தி என்ன சக்தியா தானமா? எங்க ஆம்பளைட்ட நீங்க போட முடியாது. சிவன் தான் பெருசு. சக்தி தான் பெருசு. ஏய், சிவன் இல்லாம சக்தி வாழ முடியாது. எங்க அம்மா பூட்டு. சக்தி இல்லாட்டி சிவன் சிவனேனே தான்டா இருக்கணும். ஏய், பாத்துருமா? பாப்பமா? பாப்பமா? இங்க பாரு. உலகத்திலே பொம்பளை தான் பெருசு. ஆம்பளை தான் பெருசு நான் சொல்றேன். பொம்பளை தானக்கா பெருசு? கிடையாது. பொம்பளை தானக்கா பெருசு. அந்த அக்கா கை தூக்கிடுச்சு. கையில தூக்க மாட்டாங்க. கை தூக்கிட்டாங்கடா. யாரு? பொம்பளை தான்டா பெருசு. அவங்க கை தூக்குனா அண்ணா இருங்கடே. கை யாரு தூக்குனா? அவங்க தூக்குறதுல தூக்கிட்டாங்க. இல்ல, பொம்பளை தானக்கா பெருசு. நம்ம ரெண்டு பேருக்குள்ள பிரச்சனை கிடையாது. பத்தியா அந்த அக்கா கை தூக்கிடுச்சுடா. எல்லாம் தூக்குறதுல தூக்கிட்டாங்க. இங்க வா. உங்க பெண்கள் தூக்குறா அவளால. இந்த லக்கல ஆம்பளை தான் பெருசு. நீ பங்காளி எல்லாரும் சோறா கை தூக்க பங்காளில. பாத்துக்க. பாத்துக்கிட்டியா? ஓ சட்டியா தூக்கி போடு நொறுக்கி போடுவே நொறுக்கி. என்ன ஓட்டு ஓட்டுற ஓட்டு? ஏண்டா? ஏன் பங்காளிய மிஞ்சின ஆளே கிடையாது தமிழ்நாட்டுல. ஆம்பளை தான் பெருசு. இந்த ஆம்பளைங்க கை தட்டல. தட்ட மாட்டாங்க. ஆம்பளை பேர் கையில சாமாங்க இருக்கு. நான் தான் சொல்றேன் டீ கப் தாளம். ஓ ஆம்பளை அப்புறம் கையா தட்டினாங்க. கையா அடிச்சாங்க, கையா தட்டினாங்க. விளக்கமாறு பிஞ்சு. பாப்பமா. இங்க பாரு. என் பொம்பளைங்க அப்புறம் பெருசுனா எல்லாரும் ஒரே ஒரு தடவை கைய தூக்குங்க. தூக்குங்க தூக்குதா தூக்குதா. ஐயே ஆத்த. அடடா. அதெல்லாம் எலெக்ஷனுக்கு முடிஞ்சு வச்சு 5 மணிக்கே முடிஞ்சு வச்சு. நீ யாரு கைய காட்டாலும் காசு கொடுக்க மாட்டாங்க. ரைட் தங்கச்சி. என்ன? எங்க ஆம்பளை தான் பெருசு. பங்காளி எல்லாரும் பிஸ்னடிக்கு பங்காளி இல்ல. பங்காளி இவ்வளோ பாத்தியா? எப்ப எலெக்ஷன் எல்லாம் எலெக்ஷன்ல ஆள் நிப்பாட்டிட்டா நீ உட்காரு. எலெக்ஷன்ல ஆள் நிப்பாட்டி நாளை பொறுத்து ஓட்டு. ரைட்டு நீ பேசுமா. இங்க பாருங்க, விசில் சவுண்டே கேட்கல. கேட்கல. எனக்கு பத்தலடா. பத்தல. அவசர கலட்டி நாங்க உடைய ஓட விடல. எங்க ஆத்தா தேவடி. உங்க அப்பனையும் சுத்தம் கட்ட. உன்னையும் பாப்பா. ஏன் போக முடியாது? என்ன புடுக்கு? ஏய் என்ன புடுக்கு? அந்த அந்த ஓதையா? அச்சச்சோ, உங்க அப்பனுக்கு ஓதை இறங்கி போச்சா? இங்க பாரு வசந்தி, எங்களை லேசா நினைக்காத. நாங்களாம் முத பாப்போம், அப்புறம் கேட்போம், அப்புறம் எதா இருந்தாலும் கூப்பிட்டு வச்சு ஓப்பனா பேசிடுவா. முத நோண்டுவா, நைட்டுக்கு வாடாண்டுவா, காலைல யாருனே தெரியாது எந்திரிச்சு போடா பொச கட்டவனேன்டுவா. கேரு பாக்குறப்ப ஒரு ஹாய், போறப்ப ஒரு பாயிண்ட் ஓடி போயிடுவான். பார்த்து காலை விட்டுக்க. அப்புறம் சரி வசந்தே, நாங்க ஆளுதான் சிறுசா இருக்கோம்னு நினைக்காத. நாங்க ஆளுதான் சிறுசு. மதுரைக்குள்ள வந்து கேட்டு பாரு, எங்க வரலாறுலாம் ரொம்ப பெருசு. இங்க பாரு, நாங்க ஆழம் தெரியாம காலை விட மாட்டோம். ஆழம் பாக்குறதுக்கு தான் காலையே விடுவோம். பார்த்து பழகிக்க. ஆறு ஏலே, உன்னைய மாதிரி ராணாட்ட முறுக்கு கம்பிலாம் நாங்க காது குடைஞ்சிட்டோம்டா எப்பயா. ஏய் அம்மா
சரி. ஏ நிப்பாட்றா. உன் ஆம்பளை யாராவது நல்லா காது கிளிய விசில் அடிச்சாங்களா? சத்தமே கேட்கல. குருவி கத்துற மாதிரி இருக்கு. குருவி கத்துற மாதிரி இருக்கு. பாவடெல்லாம் பறக்குது அடிக்கிற அடியில. குருவி கத்துற மாதிரி இருக்கு. சத்தமே பத்தல. ஏய் உங்க ஆம்பளை விசில் அடிச்சப்பலாம் நடு காட்டுல நிறைய ஊழடம் பாரு. ராமசாமி காசு. ஆமா அம்மா போட முட்டை பையில மட்டை பையில வாங்கி குடிச்சோடனே வலிச்சு நக்கனவனே அவிச்ச முட்டைய கட்டிக்கி எங்க பொம்பளைக்கெல்லாம் குழவப்பட தெரியாதுன்னு நினைச்சியா? எனது அருமை தாய்மார்களே, எனது அருமை அக்காமார்களே, எனது அருமை அம்மாமார்களே, இவனுக்கு என்ன நம்ம மட்டமா? ஒரே ஒரு தடவை குழவ போடுங்க தான். நம்மளை கேவலப்படுத்துறியான். கை தட்டுறீங்க. குழவ குழவ போடுங்க. ஒரே ஒரு தடவை